ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீயாக சூப்பரான 3D இன்ட்ரோ வீடியோஸ் கிரியேட் பண்ணுற ஒரு சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சூப்பரான 3D இன்ட்ரோ கிரியேட் பண்ணி நினச்சிங்கன்னா இந்த சைட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸும் இருக்குது, பெய்டு டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. நம்ம ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸை வச்சு சூப்பராக கிரியேட் பண்ணலாம். அண்ட் இதில் லோ குவாலிட்டி இல்லாமல் நம்ம ஹெச்டியிலே சூப்பராக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஹை டெஃபினேஷனில். சரி வாங்க, இப்போ இதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட செகண்ட் சேனல் மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழோட லிங்க் இருக்குது. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னியான காமெடியான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஃப்ளிக்ஸ்பிரஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் வர ஃபஸ்ட்டு வெப்சைட் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூட அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா விசிட் சைட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஓப்பன் பண்ணதும் இந்த சைட்டோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கிரியேட் வீடியோஸ் ஆன்லைன் இன் மினிட்ஸ்னு இருக்கும். அதுக்கு கீழே கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ வீடியோஸ் கிரியேட் பண்ணுறாங்கலாம் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா இதில் நம்ம என்ன மாதிரி வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. யூடியூப் வீடியோஸு, ப்ராங்க் ஷோஸு அண்ட் ஸ்லைடு அனிமேஷன் இப்படி நிறையா நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இல்லை, பெய்டு வெர்ஷன் தான். இதெல்லாம் யூஸ் பண்ணால் பே பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி அதோட ப்ரிவ்யூ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட் இருக்குல்ல ப்ரோ இன்ட்ரோஸ், ஸோ இதை கிளிக் பண்ணால் இப்போ அந்த வீடியோ ப்ளே ஆகும். எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். அதை நம்ம டெமோ பார்த்துக்கலாம். இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா சவுண்டு சேர்ந்து தான் வரும். அந்த சவுண்டு பார்க்க நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டியூரேஷன் இருக்குன்னு சொல்லி அதுவும் செகண்ட்ஸ் காமிக்குது. இப்போ நம்ம வேறு ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம், இன்ட்ரோ வீடியோவை. இது கேமிங்கான இன்ட்ரோ வீடியோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பின்னாடி பேக்ரவுண்டில் நம்மளோட லோகோ வச்சிட்டோம் அப்படின்னா அது இதே மாதிரி தான் ப்ளே ஆகும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் கிடையாது, இது பெய்டு டெம்ப்ளேட்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஹோம் ஸ்க்ரீனில் மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணது நம்ம இதில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு மெயில் ஐடிலாம் தேவைப்படும். பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா யூசர் நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. யூசர் நேமும் அண்ட் இதில் பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப லாகின் ஆகும்போது நீங்கள் உங்களுக்கு கேட்கும். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூசர் நேமில் நீங்கள் உங்கள் நேம் போட்டுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நேமில் உங்கள் பேர் போட்டுக்கோங்க. அண்டு மெயில் அட்ரஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அண்டு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மெயில் அட்ரஸோட பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வேணாலும் வேறு பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் திரும்பி லாகின் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணணும். இந்த யூசர் நேமும் இந்த பாஸ்வேர்டும். கீழே ஐ அக்ரி டு அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஐ எம் நாட் தி ரோபோட்னு இருக்கிறத கிளிக் பண்ணி விட்டுட்டு ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு லாகின் ஆகிடும். ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளான்ஸ்லாம் காமிக்கும். டைம் டு சூஸ் யுவர் பிளான்னு சொல்லி காமிக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோன்னா நிறையா உங்களுக்கு பிளான்ஸ்லாம், மந்த்லி பிளான்ஸ், இயர்லி பிளான்ஸ்லாம் உங்களுக்கு டாலரில் காமிக்கும் எவ்வளோன்ட்டு. அது நீங்கள் யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இல்லை கெட் ஃப்ரீ பிளான் இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஃப்ரீயாக பண்ணணும், இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளானில் நம்ம இருக்கோம். பார்த்தீங்கன்னா வெல்கம் ராஜ் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளான் டைப் ஃப்ரீன்னு போட்டிருக்கு. 2 வீடியோ ரிமைனிங் போட்டு 2 மினிட்ஸ்னு போட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம 2 நிமிஷத்துக்கு உள்ளான வீடியோஸை மட்டும் தான் நம்ம ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெய்ட் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதில் இன்டிமேஷன் பண்ணிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இன்ட்ரோ, ஸ்லைட் ஷோ எல்லாமே இருக்கும். இல்லை ஃப்ரீ பிளான் டெம்ப்ளேட்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் ஃப்ரீயோ அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை மட்டும் தான் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றதெல்லாம் யூஸ் பண்ணால் அது காப்பிரைட் பிரச்சனை வந்தாலும் வரும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு காமிக்கும். அதில் எது ஃப்ரீன்னு போட்டிருக்கோ அதை மட்டும் தான் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரீயாக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இதில் மொத்தமாகவே நம்ம 2 நிமிஷத்துக்குள்ளான இன்ட்ரோ வீடியோஸை மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும் ஃப்ரீயாக. அது எப்படின்னா ஒரே வீடியோ 2 நிமிஷத்துக்குலாம் நீங்கள் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் இருக்கும், இல்லை 15 செகண்ட் இருக்கும், இல்லை 20 செகண்ட் இருக்கும். அதை மொத்தமாக நீங்கள் எத்தனை வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம் சேர்த்தா 2 நிமிஷத்துக்குள்ளே தான் அது வரணும். ஸோ அப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் ஒரு இன்ட்ரோ வீடியோ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். மற்ற சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா லோ குவாலிட்டியில் SD குவாலிட்டியில் தான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம SDலையும் எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம் லோ குவாலிட்டியில். அண்டு HDலையும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இதில் நம்ம HDலையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் 1080pயில். ஸோ அது இதில் ஒரு அட்வான்டேஜ், நல்ல விஷயம் சொல்லிக்கலாம். இப்போ ஒரு ரோபோட்டிக் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணது இது டெமோ ப்ளே ஆகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை இமேஜஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே எவ்வளோ செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது, இந்த டெம்ப்ளேட்டோட டைம் எவ்வளோன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமைஸ் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள 2 இமேஜ் இதில் அப்லோட் பண்ண சொல்லுது. இந்த டெம்ப்ளேட்டுக்கு 2 இமேஜ் தேவைப்படுது. ஸோ உங்களோட சேனல் லோகோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இமேஜஸ் கேலரிலேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். நான் என்னோட செகண்ட் சேனல் மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழோட லோகோ இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் ஒரு இன்ட்ரோ கிரியேட் பண்ண போகிறேன்.
இப்போ அதை கிராப் பண்ணணும். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட லோகோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து சரியாக கிராப் பண்ண முடியல, கிராப் பண்ணவே வர மாட்டேங்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் என்ன சைஸ் இருக்கோ சைஸ் வந்து இதில் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு அந்த கிராப் பண்ணுற சைஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட லோகோ வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க, கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. மொபைலில் சரியாக வரமாட்டேங்குது கிராப் பண்ணுறது. நான் அதனால் கரெக்டாக அந்த சைஸ்க்கே கிராப் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து சில எடிட்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் மெயின் டைட்டில் இருக்குது. மெயின் டைட்டிலில் உங்களோட சேனலோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே சப்டைட்டில் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதாச்சும் நீங்கள் வந்து ஸ்லோகன் வந்து போட்டுக்கலாம், சப்ஸ்கிரைப்னு போட்டுக்கலாம், இல்லைனா உங்கள் சேனலை பற்றி ஏதாச்சும் ஒரு வேரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த இமேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க இல்லையா, அதை வந்து ஆர்டரை மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து ட்ராக் பண்ணி மேலே கீழே வந்து நீங்கள் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சூஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு இருக்கும். இல்லை 360 பிக்சல் இருக்கும். இதை வந்து நீங்கள் 720 பிக்சல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்கும். அதுக்கு மேலே ஆடியோன்னு இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணால் இதுக்கு தனியாக மியூசிக்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் வர மியூசிக் கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்கள் தனியாக வேணும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கிரியேட் ப்ரிவியூ அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க அக்கௌண்ட் பேலன்ஸில் 2 நிமிஷம்ட்டு நமக்கான மீதி இருக்க பேலன்ஸு. இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 12 செகண்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மேலே வியூ மை ப்ரிவியூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது மேலே இருக்கும் இல்லைனா கீழே இருக்கும். ஸோ ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ மை ப்ரிவியூஸ் அப்படின்ட்டு இருக்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மை ப்ரிவியூஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண அந்த இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த இன்ட்ரோவை கிளிக் டு ப்ரிவியூ அண்ட் எடிட் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த இன்ட்ரோ வந்து ரெடியானது வந்து ப்ளே ஆகும் நமக்கு. ஸோ அதிலே வந்து நம்ம பார்த்துக்கலாம் எப்படி கிரியேட் ஆகிருக்குன்ட்டு. இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நம்மளோட இன்ட்ரோ வந்து ப்ளே ஆகும். ஸோ இதில் பார்த்து இது ஓகேனா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இன்ட்ரோ இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இது பார்க்க நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க, பேக் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மை ப்ரிவியூஸில் இருக்கிற பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற டவுன்லோட் ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் எஸ்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்ட்ரோ வீடியோ வந்து உங்கள் கேலரியில் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. கீழே வந்து டவுன்லோடிங்னு காமி, இது மேலே நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இது வந்து லோ குவாலிட்டியில் சேவ் பண்ணுற மெத்தடு. இப்போ நம்ம வந்து ஹெச்டியில் எப்படி நம்ம வந்து இன்ட்ரோ வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மேலே வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளேயும் ஆகுது, நல்லாவே இருக்குது. குவாலிட்டி லோ குவாலிட்டியும் ஓரளவு நல்லா தான் இருக்குது. இப்போ இன்னொரு இன்ட்ரோவை எப்படி நம்ம ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா அதோட செகண்ட்ஸும் போட்டிருக்கும். இப்போ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணால் அதேமாரி தான் வந்து கஸ்டமைஸ் நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வேணும்னா நம்மளோட டெம்ப்ளேட்டோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ, க்ரீன், ரெட்டு, பர்பிள், எல்லோ இப்படி நிறைய கலர் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரெட் வச்சுருக்கேன், இது நல்லா இல்லை. ஸோ வந்து வேறு கலர் மாற்றிக்கலாம். பர்பிள் கலர் வச்சுக்கிறேன். ஸோ பர்பிள் நல்லாயிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டாப் லைன் இருக்குது. டாப் லைனில் உங்களோட யூடியூப் சேனலோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பாட்டம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாச்சும் உங்கள் சேனலை பற்றி ஒரு சின்ன ஸ்லோகன் வந்து போட்டுக்கோங்க. இப்போது ரெசல்யூஷன் 360லேருந்து 720 பிக்சலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு சில டெம்ப்ளேட்ஸில் 1080p வரைக்கும் குவாலிட்டி இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 720p வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க இந்த டெம்ப்ளேட்டில். இந்த இன்ட்ரோக்கு நீங்கள் ஆடியோ என்ன சூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை இதில் இருக்கிற ஆடியோ வேணாலும் விட்டுக்கலாம். இப்போ அதே போல் கிரியேட் ப்ரிவியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வியூ மை ப்ரிவியூஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே போல் தான் பார்த்தீங்கன்னா கிளிக் டு ப்ரிவியூ எடிட் இருக்குல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வியூ மை ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ கலரில் இருக்கிற வியூ மை ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மை ஆர்டர்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு மேலேயே ஆர்டர் ஐடி நம்பரும் போட்டிருக்கும். இப்போ கிரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் அண்ட் ஷேர்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் எஸ்டி, டவுன்லோட் ஹெச்டின்னு இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் எஸ்டி மட்டும் தான் இருக்கும். இப்போ டவுன்லோட் ஹெச்டி இருக்குது. டவுன்லோட் ஹெச்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்டியில் வந்து இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டில் 3D இன்ட்ரோ வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம இன்ஃபோடெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.